السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹஜ் பற்றிய அல் குர்ஆனிய சிந்தனைகள் தொடரின் 16வது வகுப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நமது அல் குர்ஆன் வசனம் சூரத்துல் பக்ராவின் 200வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? فَإِذَا قَضَيْتُم مَّنَاسِكَكُمْ فَاذْكُرُوا اللَّهَ كَذِكْرِكُمْ آبَاءَكُمْ أَوْ أَشَدَّ ذِكْرًا فَمِنَ النَّاسِ مَن يَقُولُ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا وَمَا لَهُ فِي الْآخِرَةِ مِنْ خَلَاقٍ. நீங்கள் உங்களுடைய ஹஜ் கிரியைகளை முடித்துவிட்டால் ஃபத்குருல்லாஹ கதிக்ரிக்கும் ஆபாக்கும், உங்களுடைய பெற்றோர்களை மூதாதையர்களை நீங்கள் ஞாபகம் செய்வதைப் போல அல்லது குறிப்பிடுவதைப் போல அல்லாஹ்வை ஞாபகம் செய்யுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். அவு அஷத்த திக்ரா, அல்லது அதனை விட அதிகமாக திக்ர் செய்யுங்கள். ஃபமின் அன்னாஸ், மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் மை யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக், அவர்கள் யா அல்லாஹ், எங்கள் இறைவனே இந்த உலகத்திலே எங்களுக்கு தந்து விடுவாயாக என்று பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக், மறுமையில் அவருக்கு எந்த பங்கும் கிடையாது என்று சொல்கின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு மீண்டும் ஒரு முறை அல்லாஹ்வை ஞாபகம் செய்யுமாறு, திக்ர் செய்யுமாறு எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்று சொன்னால் நாவினால் திக்ர் செய்தல், அதிகமாக நாங்கள் தல்பியா சொல்லுவதும் அதிலே உள்ளது, தக்பீர் சொல்லுவதும் அதிலே உள்ளது. ஏனைய திக்ர்கள், குர்ஆன் ஓதுதல், தஸ்பீஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் போன்ற திக்ர்கள் எல்லாம் இதிலே உள்ளடங்கக்கூடியது. அதே போல மனிதனுடைய உள்ளத்தால் அல்லாஹ்வை ஞாபகம் செய்தல், அதுவும் அதிலே உள்ளடங்கக்கூடியது. மனிதனுடைய செயற்பாடுகள், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது, அவன் துவா செய்வது, இவைகளும் அந்த திக்ரிலே உள்ளடங்கக்கூடியவை என்பதை நாங்கள் இங்கிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஹஜ்ஜுடைய கடமை என்பது வெறுமனே நாங்கள் அங்கும் இங்கும் சென்று வருவது அல்லது எங்களுடைய உடம்பு வெளி உறுப்புகளினால் செய்யக்கூடிய சில செயற்பாடுகள் மாத்திரமல்ல, மாற்றமாக அதாவது ஹஜ்ஜுடைய கடமைகள் என்று வெளிரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ருக்குன்கள், அந்த ஷர்த்துகள், அந்த வாஜிபாத்துகள், இவை மாத்திரமல்ல, அதிலே எல்லாவற்றிலும் மிக மிக முக்கியமாக மையப்புள்ளியாக அதனுடைய உயிரோட்டம் இந்த திக்ர் தான் என்பதை இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், எல்லா இடங்களிலும் அல்லாஹ் தஆலா பல இடங்களில் பல சந்தர்ப்பங்களிலே இந்த திக்ரைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இங்கும் சொல்கிறான், இதற்கு முன்னாலும் சொல்லியிருக்கிறான், இதற்கு பின்னாலும் வர இருக்கின்றது. வேறு சூறாக்களிலும் ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது இந்த திக்ர் என்பதை அல்லாஹ் தஆலா திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எனவே ஒரு ஹாஜியை பொறுத்தவரையில் அவர் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு இது உணர்த்துகிறது. அதிலே குறிப்பாக தனது நாவை வீணான பேச்சுக்களில் பேசி நேரத்தை வீணாக்காமல் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு நாங்கள் இருக்க வேண்டும். அது எதற்காக? அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த மிக முக்கியமான பிரதானமான வணக்கத்தை செய்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் எங்களுக்கு அளித்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்தும் முகமாக அவனை திக்ர் செய்ய வேண்டும். அதே போல எப்படி அல்லாஹ் தஆலா அந்த திக்ர் இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் எப்படி ஞாபகம் செய்கிறீர்களோ அல்லது குறிப்பிடுகிறீர்களோ, பிரஸ்தாபிக்கிறீர்களோ, அதே போன்று அல்லாஹ்வை நீங்கள் ஞாபகம் செய்ய வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும். அப்படி என்றால் இரண்டு கருத்துக்கள் அங்கு சொல்லப்படுகின்றன. அப்பா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய பெற்றோரை நீங்கள் குறிப்பிடுவது போல என்று சொன்னால், ஒரு சிறு குழந்தை எப்பொழுது பார்த்தாலும் உம்மா வாப்பா என்று அழைத்து கொண்டிருக்குமோ, உம்மாவை வாப்பாவை அழைத்து கொண்டு பேசிக்கொண்டு சொல்லிக்கொண்டே ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்குமோ, அதே போன்று நாமும் அல்லாஹ்வை அதிகமாக நாங்கள் அல்லாஹ்வுடைய பேரை எங்களுடைய நாவினால் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு கருத்து, அந்த காலத்திலே அரபிகள் அரஃபா, முஸ்தலிஃபா போன்ற இடங்களுக்கு சென்று தமது வழக்கங்களை முடித்துவிட்டு அவர்களுடைய பெற்றோர்கள் மூதாதையருடைய பெருமை பேசுவார்கள், அவருடைய வம்ச பெருமையை பேசி பெருமை அடிப்பார்கள். அதனைத்தான் அல்லாஹ் தஆலா இங்கு நீங்கள் அப்படி பெருமை அடிப்பதை போன்று அல்லாஹ்வை நீங்கள் ஞாபகம் செய்யுங்கள், அல்லது அதைவிட அதிகமாக எப்படி நீங்கள் மூதாதையர்களை அதிகமாக ஞாபகம் கூறி பெருமை அடிக்கிறீர்களோ அதைவிட அதிகமாக அல்லாஹ்வை ஞாபகம் செய்யுங்கள். அல்லது ஒரு பிள்ளை எப்படி அதிகமாக தாயும் தந்தையும் ஞாபகம் செய்கிறதோ, அவருடைய பேரை வாப்பா உம்மா என்று அழைத்து கொண்டிருக்கிறதோ, அதைவிட அதிகமாக நீங்கள் அல்லாஹ்வை அழையுங்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இங்கு வழிகாட்டுகின்றார்.
அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களை, அல்லாஹ் தஆலா அவனை திக்ர் செய்யுமாறு சொல்லிவிட்டு அவனை அழைக்குமாறு, அவனிடத்தில் பிரார்த்திக்குமாறு எங்களுக்கு அல்லாஹ் தஆலா வழிகாட்டுகின்றான். ஏனென்றால் திக்ருக்கு பின்னால் செய்யக்கூடிய துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது. அதனால தான் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே கூட ஆரம்பத்தில் நாங்கள் அல்லாஹ்வை புகழ்கிறோம், திக்ர் செய்கிறோம். அதற்கு பின்னால் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். நாங்கள் ஒரு துஆ கேட்பதாக இருந்தால் முதலாவது அல்ஹம்து, அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லி தான் நாங்கள் துஆ செய்வோம். எனவே இந்த திக்ரை அதிகமாக நாங்கள் செய்துவிட்டு அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வை திக்ரை அதிகமாக செய்துவிட்டு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பது துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். எனவே அதனைத் தொடர்ந்து அல்லாஹ் தஆலா மனிதர்கள் எவ்வாறு துஆ செய்ய வேண்டும், எவ்வாறு துஆ செய்யக்கூடாது என்ற விடயங்களை எங்களுக்கு சொல்கிறார். அதிலே முதலாவதாக அல்லாஹ் தஆலா துஆவிலே சிலர் செய்யக்கூடிய தவறான ஒரு விடயத்தை அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகிறான். அதுதான், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், இபாதத்தில் சென்றாலும் அங்கும் அவர்களுக்கு உலகத்தை பற்றிய எண்ணம் மாத்திரம்தான் இருக்கும். எங்கு போனாலும் அவருக்கு அவருடைய வியாபாரம், அவருடைய குடும்பம், அவருடைய சொந்த லாபங்களை பற்றித்தான் அவர் சிந்தித்துக் கொண்டிருப்பார். அது துஆவுடைய சந்தர்ப்பத்தில் கூட உலக மோகம்தான் அவருக்கு இருக்கும். வழக்கத்திலும் கூட உலக சிந்தனைகள் தான் அவருக்கு வரும் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கு சொல்கிறார். அதுதான் யாரு, சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த உலகத்திலே யா அல்லாஹ் எங்களுக்கு தந்து விடுவாயாக என்று துஆ செய்வார்கள். உலகத்தில் உள்ள நலவுகளை மாத்திரம்தான் அவர்கள் கேட்பார்கள். அப்படி கேட்பவர்களுக்கு என்ன நடக்கும்? மறுமை நாளில் ஒன்றுமே கிடைக்காது. உலகத்தில் சில வேளை அவர்கள் கேட்டது கிடைக்கலாம், சில வேளை கிடைக்காமல் போகலாம். ஆனால் மறுமை நாளையிலே எதுவும் அவர்களுக்கு கிடைக்க மாட்டாது. ஏன்? அவர்கள் அதனை ஆசைக்க வைக்கவில்லை, கேட்கவில்லை, பிரார்த்திக்கவில்லை என்பதன் காரணமாக. ஆனால் அடுத்ததாக 201வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எப்படி ஒரு நல்ல மக்கள் எப்படி கேள்விகள் துஆ கேட்பார்கள் என்றால், ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. அவர்களில் இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் யா அல்லாஹ் இந்த உலகத்திலும் எங்களுக்கு நலவுகளை தந்தருவாயாக, மறுமையிலும் நலவுகளை தந்தருவாயாக, நரக வேதனையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக என்று துஆ கேட்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். எனவே ஹஜ்ஜை முடித்துவிட்டு அவர்கள் நான் அன்று பிறந்த பாலகனாக மாறிவிட்டேன் என்று திருப்தியோடு இருக்க மாட்டார்கள். மாற்றமாக அல்லாஹ்விடத்திலே மீண்டும் மீண்டும் துஆக்களை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஏன்? நாங்கள் இருக்கக்கூடிய அந்த கட்டம் அல்லாஹ் தஆலா எங்களோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய கட்டம். எனவே நாங்கள் எந்த அளவுக்கு துஆக்களை அதிகமாக கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு கேட்பதுதான் புத்திசாலித்தனம், அறிவுபூர்வமான நிலைப்பாடு. மாற்றமாக நாங்கள் வணக்கங்களை எல்லாம் முடித்துவிட்டு இப்பொழுது ஓய்வெடுப்போம் என்று ஓய்வெடுக்க நாங்கள் சிந்தித்தால் அது எங்களுடைய அறியாமையைத்தான் காட்டுகின்றது. எனவே எப்பொழுதும் நாங்கள் துஆக்கள் திக்ர்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா எங்கும் திக்ரை அதிகமாக சொல்கிறான். அதே நேரத்தில் குர்ஆனிலே எங்குமே அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட ஒரு வழக்கத்தை சொல்லி அதிகமாக நீங்கள் அதனை செய்யுங்கள் என்று சொல்லவில்லை, திக்ரை தவிர. யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ திக்ரன் கஸீரா, ஈமான் கொண்டவர்கள் நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே ஏனைய அனைத்து அமல்களும் குறிப்பிட்ட ஒரு காலத்தோடு, குறிப்பிட்ட ஒரு நேரத்தோடு, குறிப்பிட்ட ஒரு கட்டத்தோடு முடிந்து விடுகின்றது. ஆனால் திக்ருக்கு ஒரு முடிவு கிடையாது, ஒரு நேரம் கிடையாது, அதை செய்வதற்கு ஒரு சிரமமும் கிடையாது. நாவினால் திக்ர் செய்வதற்கு முள்ளில்லாத நாவு, வேண்டிய நேரம் வேண்டியவாறு நாங்கள் திக்ர் செய்து கொண்டே இருக்கலாம். அப்படி முடியாவிட்டால் உள்ளத்தால் நாங்கள் திக்ர் செய்யலாம். எனவே திக்ரை அதிகமாக நாங்கள் ஹஜ்ஜுடைய நேரத்தில் செய்து கொண்டிருப்பதோடு இந்த துஆவையும் நாங்கள் கேட்க வேண்டும். அதுவும் சரியான முறையிலே அல்லாஹ் தஆலா சொல்லித்தரக்கூடிய இந்த விதத்திலே கேட்க வேண்டும். இந்த துஆ எல்லா நலவுகளையும் உள்ளடக்கி இருக்கிறது. உலகத்தில் நலவை தா என்று சொன்னால் பயனுள்ள கல்வி, நல்ல நற்செயல்கள் செய்வதற்கான வாய்ப்பு, நல்ல வாழ்வாதாரம், ஆரோக்கியம், இது போன்ற உலகத்தில் என்னென்ன நலவுகள் எல்லாம் இருக்கின்றன அவை அனைத்தையும் நாங்கள் கேட்டு விடுகிறோம். மறுமையிலே என்று சொன்னால் மறுமையிலே சுவனத்தை பற்றி, சுவனம் தான் முதல் விஷயம். எனவே சுவனத்தினுடைய இன்பங்களை நாங்கள் கேட்கிறோம். அதே போல இறுதியாக நரகத்திலிருந்து பாதுகாப்பை நாங்கள் கேட்கிறோம். எனவே இதை தவிர ஒரு மனிதனுக்கு தேவையான ஒன்று இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் கிடையாது. இதே துஆவை மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதாகவும் நாங்கள் குர்ஆனிலே சூரத் ஆராஃப் 186வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதிகமான துஆ இப்படித்தான் இருந்தது. ரப்பனா அல்லாஹும்ம ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார் என்று தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள். எனவே நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எல்லா இடங்களிலும் நலவை நாங்கள் கேட்க வேண்டும். கதாதா ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அவர் கேட்டார்கள்,
கதாதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேட்டார்கள், ரசூலுல்லாஹ் அதிகமாக செய்த துவா எது என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார் என்று இந்த வசனத்திலே வரக்கூடிய அந்த துவாவை தான் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். எனவே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஏதாவது ஒரு துவா, ஸ்பெஷலான ஒரு துவா கேட்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினால் இந்த துவாவையும் சேர்த்து தான் அவர்கள் கேட்பார்கள். ஒரு துவாவை மாத்திரம் கேட்பதாக முடிவெடுத்தால் இந்த துவாவை மாத்திரம் அவர்கள் ஓதி முடித்துக் கொள்வார்கள். பல விடயங்களை கேட்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் அத்தோடு இந்த துவாவையும் சேர்த்துக் கொள்வார்கள் என்று கதாதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா ஹஜ்ஜின் போதும் கூட 2 ருக்குனுல் யமானி ஹஜருல் அஸ்வத் இந்த இரண்டு தூண்களுக்கும் இடையிலே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார் என்பதை ஓதியதாக அப்துல்லாஹ் இப்னு ஸாயிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இவ்வாறு கூறிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதியாக என்ன சொல்கிறான்? 202வது வசனத்திலே, உலாயிக லஹும் நஸீபும் மிம்மா கஸபு வல்லாஹு ஸரீஉல் ஹிசாப். அவர்களுக்குத்தான், இவ்வாறு துஆ கேட்பவர்களுக்குத்தான், உலகத்திலும் மறுமையிலும் நலவைத்தா என்று துஆ கேட்கக்கூடியவர்களுக்குத்தான் அவர்கள் சம்பாதித்தவற்றிலிருந்து பெரும் ஒரு பங்கு இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா மிக விரைவாக கேள்வி கணக்கு கேட்கக்கூடியவன், விசாரணை செய்யக்கூடியவன் என்று இந்த வசனம் முடிகிறது. ஏனைய விடயங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.